அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜூன் 1ஆம் தேதி திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விரிவாக பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில திமுகவுடைய பொதுக்குழுவை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டத்தின் தொடக்கத்துல ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அதே போல போப் மறைவு எடுத்து இரங்கல் தீர்மானமும் அதே போல மௌன அஞ்சலியும் செய்யப்பட்டது. அதே போல 4 ஆண்டுகளை திமுக ஆட்சி நிறைவு செய்யக்கூடிய நிலையில நாடு போற்றும் 4 ஆண்டு என்றும் தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்புல 1244 இடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்தும் மத்திய பாஜக அரசுக்கு திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் சட்டப்பூர்வமாகவும் மக்கள் ஆதரவுடன் திமுக இதை எதிர்கொள்ளும் என்றும் முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில மாவட்ட செயலர் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஜூன் 1ஆம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது ஒரு முக்கியமான முடிவாக இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில இந்த பொதுக்குழுவில் தேர்தல் வியூகங்கள் குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அதே போல கட்சியில் அடுத்த கட்டமாக செயல்படக்கூடிய செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்தெல்லாம் இந்த பொதுக்குழுவில பல முக்கிய முடிவுகள் இருக்கக்கூடிய நிலையில் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில குறிப்பாக தென் மாவட்டத்துல மைய பகுதியில் இந்த பொதுக்குழு நடக்க இருப்பது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.